வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரக்கூடிய விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அடுத்த வாரம் தொடங்குகிறது. அரசு பள்ளிகளில் 2025-26 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை பணிகளை மார்ச் 1ஆம் தேதி முதல் தொடங்க தொடக்க கல்வி இயக்குநர் நரேஷ் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள், வட்டார கல்வி அலுவலர்கள், அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், தமிழ்நாட்டில் ஊரகப் பகுதிகளில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையங்களில் முன்பருவ கல்வியை நிறைவு செய்யும் 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளை அந்தந்த பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அங்கன்வாடி மையங்கள் அல்லாது வேறு பள்ளிகளிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு சேர விரும்பும் குழந்தைகள் மற்றும் 1ஆம் வகுப்பு அல்லாத பிற வகுப்புகளில் சேர இருக்கும் மாணவர்களுக்கு அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் அதற்கான இடங்களை வழங்க கேட்டுக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் கிடைக்கும் கற்றல் வாய்ப்புகள், பல்வேறு நலத்திட்டங்கள், உதவித்தொகைகள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஏற்படுத்திட வேண்டும் என்றும், அங்கன்வாடி மையங்களிலிருந்து வெளிவரும் குழந்தைகளில் ஒருவர் கூட விடுபடாமல் அனைவரையும் அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் எனவும் தொடக்க கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார். 2025-26 கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை விகிதத்தை கணிசமான அளவில் உயர்த்திடுவதற்கான பணிகளை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் மாணவர்கள் விவரங்களை கல்வி தகவல் மேலாண்மை முறைமை இணையத்தில் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்திடவும் அறிவுறுத்தினார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் 18 மாவட்ட விவசாயிகளுக்கு வெள்ள நிவாரண நிதியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500 ரூபாயும், நெற்பயிர் மற்றும் பாசன வசதி பெற்ற பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாயும் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். நீண்டகால பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 22,500 ரூபாய் வழங்கவும் ஆணையிட்டிருந்தார். அந்த வகையில் பெஞ்சல் புயலால் சேதமடைந்த பயிர்கள் குறித்து கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி 18 மாவட்டங்களில் பாதிப்பிற்குள்ளான 3.23 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலான வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 5,18,783 விவசாயிகள் பயனடையும் வகையில் 498 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிவாரணத் தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஓரிரு நாட்களில் வரவு வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இன்னொரு மொழிப்போருக்கு தயாராவதாக சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக கூட்டணி கட்சியினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யணும். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி கூறிய கருத்துக்களே இவை. மத்திய அரசுக்கு எதிராக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்தின. அப்போது போராட்டத்தில் பங்கேற்று பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்தியை ஏற்ற பல மாநிலங்கள் தங்கள் தாய்மொழியை இழந்து நிற்பதை பார்ப்பதாக கூறினார். இந்தி திணிப்பை எதிர்த்து எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இறந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் மறந்துட்டு உங்களுடைய மிரட்டலுக்கு நாங்கள் அடிபடுவோம் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய கனவுல கூட நடக்கிறது. எங்களுக்கு அரசியல் எல்லாம் இரண்டாவது தான். எங்களுக்கு முதல்ல எங்களுடைய மொழி உணர்வு, இன உணர்வு, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போராட்டத்தில் முன்னதாக பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், 43 லட்சம் மாணவர்களின் வாழ்க்கையை மத்திய அரசு கெடுப்பதாக கூறினார். எங்களுடைய 2,151 கூட தயவு செய்து எங்களுடைய பணம் கொடுங்க. கிட்டத்தட்ட 43 லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கின்றது. அதுல தலையில கைய வைக்காதீங்க, அவங்க வயிற்றுல அடிக்காதீங்க என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். முதலமைச்சர் தலைமையில் அடுத்த மொழி போருக்கு தயாராகி கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இருமொழிக் கொள்கையில் படித்தவர்கள் நாசாவில் பணியாற்றுவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சென்னையில் நடந்த போராட்டத்தில் உரையாற்றிய அவர் தமிழ்நாடு 50 ஆண்டுகள் முன்னோக்கி இருப்பதாக கூறினார். மும்மொழி கொள்கையை படித்தவர்கள் இருமொழி கொள்கை படித்த தமிழ்நாட்டில் வேலை பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். தமிழ்நாட்டில் மீண்டும் மொழிப்போர் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். தமிழக அரசை அச்சுறுத்தி பார்க்கவோ நினைத்தால் மோடி அவர்களே, உங்கள் காலத்திலேயே இந்தியா
துண்டு உண்டாக சிதறுகிற நிலைமை ஏற்படக்கூடும். ஹிந்தியை திணிக்க வேறு வேறு பெயரில் திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். PMC என்கிற பள்ளியை ஒருபோதும் திறக்க மாட்டோம், அடித்து சொல்லுகிறோம். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது. போராட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம், சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பலரும் பங்கேற்று உரையாற்றினர். இங்க எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் CBSE பள்ளி நடத்துறது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு CBSE பள்ளி நடத்துறாங்க பதூர்ல. அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். மும்மொழி கொள்கை தொடர்பாக பேசும்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்த கருத்துக்களே இவை. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மும்மொழி கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படாது என திட்டவட்டமாக கூறினார். மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னார். அதான் அன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையா இருக்கு. ஆனா இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக ஆளுங்கட்சியில அமைச்சர்களா இருக்கிறவங்க இல்ல இந்திய திணிக்கிறாங்க, மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி எந்தி என்கிற தவறான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க. ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕಣ್ಣ, ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಏ ಮಾಡಿ ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಒಂದು ಬಜ್ಜಿ ಬೇಕು, ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ ಅಣ್ಣ, ಮೇರಕೋ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಚಾಯೆ, ಥೋड़ा सा कम शुगर ಚಾಯೆ ಮಾಡಿ ಅಣ್ಣ, ಹೇಳ போடுங்க. சாப்பிடணுன்னே பார்டரை தானா சாப்பிடணும் தலைவா, போர்டை படிக்கணும் தலைவா. மேலும் தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக சென்று 3வது மொழி படிப்பு மீதான ஆர்வம் தொடர்பாக கணக்கெடுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப உள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். மார்ச் 1ஆம் தேதி முதல் மே மாதம் வரை கையெழுத்து இயக்கம் நடத்தவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் இன்று பதவியேற்கக்கூடிய நிலையில் அவரது நியமனம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் இன்று பதவியேற்கிறார். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜேஷ்குமாரின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் பிரதமர் மோடி தலைமையிலான தேர்வுக்குழு தேர்தல் ஆணையராக இருந்த ஞானேஷ்குமாரை தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்க பரிந்துரைத்தது. இந்த பரிந்துரையை ஏற்று தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமாரை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டார். கேரளாவில் இருந்து 1988ஆம் ஆண்டு IAS அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்ட ஞானேஷ்குமார் நாடாளுமன்ற விவகாரத்துறை செயலாளராக பணியாற்றிய அனுபவம் வாய்ந்தவர். 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் பதவி வகித்து வந்தார். 2029ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி வரை இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நீடிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞானேஷ்குமாரின் தலைமையின் கீழ் இந்த ஆண்டு பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களை ஞானேஷ்குமார் வழிநடத்தவுள்ளார். 2027ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலையும் ஞானேஷ்குமார் நடத்தவுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அடுத்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக அவரது பதவிக்காலம் முடிந்துவிடும். தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் நியமனக் குழுவில் தலைமை நீதிபதியை நீக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெறுகிறது. தேர்தல் ஆணையத்தில் 2 ஆணையர்களும் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் உள்ளனர். இந்த தேர்தல் ஆணையத்திற்கான தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதில் வெளிப்படைத்தன்மை கோரி ஜனநாயகத்திற்கான சீர்திருத்த சங்கம் உச்சநீதிமன்றத்தை நாடியது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோரை கொண்ட குழு தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்ய உத்தரவிட்டது. எனினும் இந்த உத்தரவுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்த மத்திய அரசு தேர்வுக்குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கியதோடு மத்திய அமைச்சரை சேர்த்தது. இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசின் சட்ட திருத்தத்திற்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துவிட்டது. இச்சூழ்நிலையில் புதிய சட்ட திருத்தத்தின் கீழ் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டார். இவரது நியமனம் மற்றும் மத்திய அரசு கொண்டு வந்த தேர்தல் ஆணையர் நியமன சட்ட திருத்தம் தொடர்பான வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தேர்தல் ஆணையர் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் நள்ளிரவில் புதிய ஆணையரை மத்திய அரசு நியமித்திருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு முடியும் வரை புதிய தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தை ஒத்திவைக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேர்வுக்குழு கூட்டத்தில் ராகுல் காந்தி வலியுறுத்தியிருந்தார். ஆனால் ராகுல் காந்தியின் எதிர்ப்பை மீறி தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையர் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதில் நிர்வாக தலையீடு இல்லாமல் இருப்பது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி தலைமை நீதிபதியை தேர்வுக்குழுவிலிருந்து நீக்கியதன் மூலம் தேர்தல் நடைமுறையின் நேர்மை குறித்த கவலையை மத்திய அரசு அதிகப்படுத்தி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நள்ளிரவில் தேர்தல் ஆணையரை நியமித்திருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார்.
நொய்டாவில் நடைபெற்ற உள்ளூர் கால்பந்து போட்டியின் போது பார்வையாளர் அரங்கில் பட்டாசுகள் வெடித்ததால் அங்கிருந்தவர்கள் அலறியடித்து ஓடிய காட்சிகள் தான் இவை. மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள அரிக்கோடு பகுதியில் செவன்ஸ் என்ற உள்ளூர் கால்பந்து போட்டி நடத்தப்பட்டது. ஒவ்வொரு அணியிலும் 7 பேருடன் நடத்தப்படும் இந்த தொடர் மலப்புரத்தில் மக்கள் மத்தியில் பிரபலமானது என்பதால் இதனை காண அங்கு நூற்றுக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். போட்டி தொடங்குவதற்கு முன்னர் மைதானத்து நடுவில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன. அப்போது தவறுதலாக பார்வையாளர்கள் அரங்கு நோக்கி பட்டாசுகள் பாய்ந்து அங்கு அமர்ந்திருந்தவர்களுக்கு அருகே வெடித்து சிதறியது. விபத்தில் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தொடர்ந்து போட்டியை தொடங்க நிர்வாகிகள் முயற்சித்த நிலையில் பார்வையாளர்களின் எதிர்ப்பு காரணமாக போட்டி வேறொரு நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடந்து வருகிறது. டெல்லி முதலமைச்சர் யார் என்பது குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியை பாஜக கைப்பற்றியது. இருப்பினும் முதலமைச்சரை தேர்வு செய்வதில் கடும் இழுபறி நீடித்து வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் இன்று பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்தில் டெல்லி முதலமைச்சர் யார் என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுடெல்லி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்திய பர்வேஸ் சர்மா முதலமைச்சர் ரேஸில் முன்னணியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அவரை தொடர்ந்து சதீஷ் உபாத்யாய், அசிஷூத், ஜிதேந்திர மகஜான், விஜேந்தர் குப்தா ஆகியோரில் ஒருவரும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி முதலமைச்சர் பதவியேற்பு விழா ராம்லீலா மைதானத்தில் நாளை நடைபெறுகிறது. பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அதை பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா, பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சக் மற்றும் டெல்லி துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள வாய்ப்பு உள்ளது. ஆட்டோ கட்டண உயர்வு குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் கூறியிருக்கிறார். ஆட்டோ கட்டண உயர்வு குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஆட்டோக்களுக்கு புதிய கட்டணத்தை நிர்ணயிப்பது தொடர்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் சென்னையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஓலா, யூபர் ஆட்டோக்கள் இயங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை தொழிற்சங்க பிரதிநிதிகள் முன்வைத்தனர். பேலன்ஸ் பண்ணணும் என்பது அமைச்சருடைய வாதம். எங்களுக்கு எங்க பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனை, கட்டணத்தை உயர்த்துங்க. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர் வாடகை ஆட்டோக்களுக்கான செயலியை அரசு அறிமுகப்படுத்த சாத்தியம் இல்லை என்று கூறினார். அதேபோல கட்டண உயர்வு குறித்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பைக் டாக்ஸிகளை வரைமுறைப்படுத்துவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு அரசின் 2025-2026 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு மார்ச் 15ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக கூறினார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தினை சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் வைத்து 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு கூட்டியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்றைய தினமே மாண்புமிகு நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்யப்படும். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதால் தேர்தலுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்படும் முழு பட்ஜெட் இதுதான். எனவே இந்த பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மாநில பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருப்பதை முன்னிட்டு பல்வேறு துறைகளுடன் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆலோசனை மேற்கொண்டார். 3 நாட்கள் நடக்கும் இந்த ஆலோசனையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, சுகாதாரத்துறை ஆகிய துறைகளிடம் கருத்து கேட்கப்பட்டது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களுடன் ஜெயலலிதா பிறந்த நாளில் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 82 மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் வரும் 24ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கூட்டம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூத் கமிட்டி அமைப்பது, வளர்ச்சி
வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது, இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் விளையாட்டு வீரர்களை அதிக அளவில் சேர்ப்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ஓபிஎஸ் சொல்லும் ரகசியம் தொண்டர்களை ஏமாற்றும் செயல் என விமர்சித்தார். இந்த பொசுக்களை பத்தி பேசுறது ஏதோ சொல்ற ரகசியம்னு சொல்லிட்டு, அந்த ரகசியன்னு வார்த்தை வந்தாலே யாரோட யார் தொடர்புன்னு நல்லா தெரியும். அதிமுக வெற்றி பெறுவதற்கான ரகசியம் தனக்கு தெரியும் என்று ஓபிஎஸ் கூறியதற்கு அவர் இந்த பதிலை அளித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அடுத்த கட்ட நகர்வாக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். 2026 சட்டப்பேரவை தேர்தலை இலக்காக கொண்டு அதற்கான பணிகளை தவேக தீவிரமாக மேற்கொண்டு வரும் நிலையில் கட்சி உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணியில் விஜய் ஈடுபட்டுள்ளார். தேர்தல் வியூகங்களை அமைக்க அண்மையில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரிடமும் விஜய் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் முஸ்தபா, தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தங்கள் கட்சியின் ஆதரவை தெரிவித்துள்ளார். அப்போது சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணியில் இடம்பெறுவது குறித்தும் ஆலோசித்துள்ளனர். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பாதுகாவலர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவருக்கு இஸ்லாமிய மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் வாக்கு சேகரிக்கணும்னு நாங்கள் முடிவு செய்கிறோம். பாசிச பாஜகவை விஜய் எதிர்ப்பார் என்ற நம்பிக்கையில் விஜய்க்கு தங்கள் ஆதரவை தெரிவிப்பதாக அவர் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகளின் வயல்களுக்கே சென்று அதிகாரிகள் நெல் கொள்முதல் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் விவசாயிகள் நெல்லினை அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் செம்பனார் கோயில் ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் செம்பனார் கோயில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகளின் வயல்களுக்கே சென்று கொள்முதல் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சம்பா அறுவடை பண்ணி கொண்டு களத்து மூட்டை கொட்டிருக்கோம். பண்ணை கொள்முதல் மூலயமா எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அது ஒழுங்குமுறை விற்பனத்தில் சொன்னதுக்கு அவங்க உடனே நெல்லை உடனே எடுத்துட்டாங்க. உடனே எடுக்கிறது எங்களுக்கு பெட்டராக இருக்கு. அதிகாரிகள் வயலுக்கே வந்து கொள்முதல் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறும் விவசாயிகள் இதேபோல் அனைத்து பருவத்திற்கும் கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே உள்ள வீட்டின் மாடியில் ஆடுகள் வெட்டப்படுவதாக வெளியான வீடியோவால் பரபரப்பு நிலவியது. மீனாட்சி அம்மன் கோயில் அருகே ஆடு வெட்டியவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சி சார்பில் மதுரை மாநகர காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் கோயிலின் மேற்கு கோபுரம் அருகே வசிக்கும் அருள்வாக்கு சொல்லும் நபர் ஒருவர் பக்தர்கள் தன்னிடம் நேர்த்திக்கடனாக கொடுத்த ஆடுகளை மாடியில் பலியிட்டு அப்பகுதியினருக்கு அன்னதானம் வழங்கியது தெரியவந்தது. ஆடுகளை பலி கொடுத்ததில் தனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை எனவும் கூறியுள்ள அந்த நபர் தனது செயல் பக்தர்கள் மனதை புண்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என கூறியுள்ளார். இதனிடையே மீனாட்சி அம்மன் கோயில் அருகே மாடுகள் வெட்டப்படுவதாக வெளியான வீடியோ உண்மை அல்ல என்று தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கமளித்துள்ளது. சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்க பணிக்காக தவேக கட்சி அலுவலகம், வீடுகள் மற்றும் கடைகள் இடிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. சென்னை முதல் திருப்பதி வரையிலான தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடங்கள், குடியிருப்புகள் உள்ளிட்டவை அகற்றப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் பகுதியில் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக 17 வீடுகள் காவல்துறை உதவியுடன் பொக்லைன் இயந்திரங்கள் கொண்டு அகற்றப்பட்டன. மேலும் அங்கிருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி அலுவலகமும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இதற்காக இடிக்கிறார்கள் என்று அதிகாரிகளிடம் கேட்டால் முறையாக பதிலளிக்கவில்லை என குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் இடிக்க வேணாம்லாம் சொல்ல வரல, புரியுதா? எங்களுக்கு சரியான ரீசன் சொல்லுங்க. நீங்கள் போகிறது எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க. நாங்கள் பிறந்து வளர்ந்த இடத்த விட்டுட்டு திடீர்னு போடனாங்கன்னா அகதிங்களா சொல்லுங்க. மாற்று இடம் கூட வழங்காமல் தடாலடியாக வந்து வீட்டை இடித்துச் சென்றதாக வேதனை தெரிவிக்கின்றனர்.
சென்னையில் விரைவில் இயக்கப்பட உள்ள பிங்க் ஆட்டோ திட்டத்திற்காக மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பெண்களை ஓட்டும் பிங்க் ஆட்டோக்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்தார். அதன்படி தகுதியுடைய மகளிருக்கு 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பிங்க் ஆட்டோக்கள் இயக்கப்படுவதற்கு ஏற்ப மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதில் பிங்க் ஆட்டோக்களில் GPS மற்றும் VLTD எனும் கண்காணிப்பு கருவிகள் பொருத்த வேண்டும் உள்ளிட்ட விதிமுறைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அடுத்த மாத இறுதிக்குள் சென்னையில் பிங்க் ஆட்டோ பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கத்தார் மன்னரின் வருகையால் இரு நாட்டு உறவு மேம்படும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் கத்தார் தலைவர் ஷேக் தமீம் பின் ஹமாத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருந்து அளித்தார். இதில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் கத்தார் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முர்மு கத்தார் தலைவரின் வருகை இரு நாட்டு உறவு மற்றும் நட்பின் முக்கிய மைல்கல் என்றார். कतार में रहने वाले भारतीय समुदाय ने कतार को अपना दूसरा घर बना लिया है और वे स्थानीय समाज में सरलता से घुल मिल गए हैं. मैं इन मेजबानी और उनकी इतनी अच्छी देखभाल के लिए आपकी और कतार के लोगों की हृदय से आभारी हूँ. அவரை தொடர்ந்து பேசிய கத்தார் தலைவர் ஹமாத் அல்தானி பல்வேறு துறைகளில் இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்தும் வகையில் ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாக கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆகியோர் புனித நீராடினர். உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கலாச்சார நிகழ்வாக கருதப்படும் மகா கும்பமேளா பிரயாக்ராஜில் கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய நதிகள் கூடும் திரிவேணி சங்கமத்தில் கடந்த ஜனவரி 13ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளாவில் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து புனித நீராடி வருகின்றனர். மகா கும்பமேளாவில் இதுவரை 55 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடி உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரியுடன் மகா கும்பமேளா நிறைவு பெறும் நிலையில் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் பிரயாக்ராஜ் நோக்கி படையெடுத்து வருகின்றனர். திரிவேணி சங்கமத்தில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தனது குடும்பத்தினருடன் புனித நீராடினார். அதேபோல் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கங்கை நதிக்கரையில் புனித நீராடினார். மேலும் குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தனது குடும்பத்தினருடன் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். உத்தரப்பிரதேச அரசு மகா கும்பமேளாவுக்கான ஏற்பாடுகளை திறம்பட செய்திருப்பதாக வெங்கையா நாயுடு பாராட்டினார். அரசு பள்ளிகளில் மதிய உணவுடன் வழங்கப்பட்டு வந்த கடலை மிட்டாயை நிறுத்துவதாக கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தை போன்று கர்நாடகாவில் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. ஊட்டச்சத்துக்காக 1 முதல் 8 வகுப்பு மாணவர்களுக்கு மதிய உணவுடன் முட்டை வழங்கப்பட்டு வருகிறது. அதில் சில மாணவர்கள் முட்டை சாப்பிடாததால் அவர்களுக்கு கடலை மிட்டாய் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடலை மிட்டாயில் அதிகப்படியான சர்க்கரை மற்றும் கொழுப்பு இருப்பதாகவும் இதனால் மாணவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுவதாகவும் கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதிய உணவில் கடலை மிட்டாய் வழங்குவதை நிறுத்துவதாக அறிவித்துள்ள கர்நாடக அரசு அதற்கு பதிலாக வாழைப்பழம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் 55 லட்சம் மாணவர்கள் மதிய உணவு திட்டத்தில் பயன்பெற்று வருகின்றனர். அதில் 8 லட்சம் பேருக்கு கடலை மிட்டாய் வழங்கப்பட்டு வந்தது. இனி அவர்களுக்கு வாழைப்பழம் வழங்கப்பட உள்ளது. தான் ஒரு பிராமணர், பெருமைமிக்க இந்து என மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் திங்கட்கிழமை தொடங்கியது. அப்போது பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து அவையில் சலசலப்பை ஏற்படுத்திய எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி மற்றும் 3 பாஜக எம்எல்ஏக்கள் அவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மேற்குவங்கத்தில் இந்து எதிர்ப்பு அரசு நடைபெறுவதாகவும் மமதா முஸ்லிம் லீக் தலைவரை போல நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டிய சுவேந்து அதிகாரி மமதா அரசு பயங்கரவாத குழுக்களிடம் மென்மையாக நடந்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு சட்டமன்றத்தில் பதிலளித்த மமதா பானர்ஜி தீவிரவாதிகளுடன் தொடர்பு என்ற குற்றச்சாட்டுகளை கேட்பதை விட சாவதே மேல் என வருந்தினார். குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் பதவி விலக தயாராக இருப்பதாக கூறிய அவர் இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுத உள்ளதாக கூறினார். தன்னை முஸ்லிம் லீக் தலைவர் என அழைத்தவர்கள் தேர்தல் நேரத்தில் அவர்களின் உதவியை பெற்றதாகவும் மமதா கூறினார்.
மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றது. 5 அணிகள் பங்கேற்கும் மகளிர் பிரீமியர் லீக் தொடர் இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. வதோதராவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி குஜராத் ஜெயின்ஸ் அணியை எதிர்கொண்டது. டாஸ் வென்று மும்பை பந்து வீசிய நிலையில் குஜராத் வீராங்கனைகள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். அந்த அணி 20 ஓவர்களில் 120 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து விளையாடிய மும்பை 16.1 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டியது. அந்த அணியின் நெட்லேஸ் கைபர் 39 பந்துகளில் 57 ரன்கள் சேர்த்து வெற்றிக்கு வித்திட்டார். திருச்சி, மதுரையில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய டைடல் பூங்காக்களால் 12,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. திருச்சி, மதுரையில் புதிய டைட்டில் பூங்காக்கள் அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டிய காட்சிகளே இவை. திருச்சி பஞ்சப்பூரில் பேருந்து நிலையத்திற்கு அருகில் 315 கோடி ரூபாய் மதிப்பில் 14.16 ஏக்கரில் டைடல் பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோன்று மதுரையில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகில் 289 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 10 ஏக்கரில் டைடல் பூங்கா அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 2 டைடல் பூங்கா கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் திருச்சியில் புதிய டைடல் பூங்கா அமைய உள்ளது. இதன் மூலம் சுமார் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று தரை மற்றும் 12 தளங்களுடன் மதுரையில் அமைக்கப்பட உள்ள டைடல் பார்க்கில் 5,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக சிறந்த 10 கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். 65 வயதுக்கு மேற்பட்ட 99 கைவினை கலைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகள் வழங்கப்பட்டன. மதுரை மற்றும் திருச்சியில் டைடல் பார்க் அமைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ள நிலையில் இதற்கு அந்த பகுதியினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். டைடல் பார்க் வந்தால் தங்கள் பகுதி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்று அவர்கள் தெரிவித்தனர். அதாவது இது நாங்கள் இது 2024 நாங்கள் இதை எதிர்பார்த்தோம். ஆனால் போன வருஷத்தினால அந்த ஒரு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்னால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால் இந்த வருஷம் மதுரை மக்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு நல்லா ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இருக்கிற டைடலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் புதுசாக பில்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்கு. வேலை வாய்ப்பு ஆளுகளுக்கு தர மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்பு வரணும். நல்லது தானே, அது வரட்டுமே. என் பிள்ளையெல்லாம் MBA படிச்சு வீட்டில் உட்காந்துருக்கு. நான் ஜோர் போட்டுட்டு இருக்கேன் ரோட்ல வண்டி தள்ளி. ஆண்டவர் முன்னியத்தில் நல்லபடியா வர வைங்க, வந்துச்சுன்னா நல்லது. ஐடி துறையில் வேலைவாய்ப்பு கிடைப்பது மட்டுமின்றி டைடல் பூங்கா அமைக்கப்படும் பகுதி வணிக ரீதியாகவும் வளர்ச்சி அடையும் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். கோயம்புத்தூரில் சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோவையில் ஸ்னாப்சாட் செயலி மூலம் சிறுமியை தொடர்பு கொண்டு அறைக்கு வரவழைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை உக்கடத்தைச் சேர்ந்த சிறுமியை காணவில்லை என அவரது பாட்டி உக்கடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக காவலர்கள் விசாரணை நடத்தி வந்த நிலையில் சிறுமி வீடு திரும்பியுள்ளார். சிறுமியிடம் உக்கடம் காவலர்கள் விசாரணை நடத்திய போது குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் ஸ்னாப்சாட் செயலி மூலம் சிறுமியை தொடர்பு கொண்டு அவரை தங்களது அறைக்கு வரவழைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. தொடர்ந்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த தனியார் கல்லூரி மாணவர்கள் ஜெபின், ரக்ஷித், அபினேஸ்வரன், தீபக், யாதவராஜ், முத்துநாகராஜ், நிதிஷ் ஆகிய 7 பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த உக்கடம் காவல் நிலையத்தினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவையில் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சிறுமிகளுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். வழக்கில் கைதானோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், கோவை சம்பவம் அறிவார்ந்த தமிழ் சமுதாய இளைஞர்களை திமுக அரசு பாழ்படுத்தி வைத்திருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மாவட்ட வாரியாக மதுவிலக்கு அமலாக்கத்துறை மற்றும் காவல்துறையினர் முறையான சோதனைகளில் ஈடுபடுகிறார்களா என்ற சந்தேகத்தை தொடர்ந்து வலுப்படுத்திக் கொண்டே இருப்பதாகவும் கூறியுள்ளார்.
பெண்களை பாதுகாப்பதில் சிறிய சமரசத்திற்கும் முதலமைச்சர் இடம் தர மாட்டார் என்று கோவையில் சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை குறித்து அமைச்சர் ரகுபதி விளக்கம் தந்துள்ளார். கோவையில் 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான விவகாரத்தில் உடனடியாக 7 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு கடுமையான தண்டனையை தமிழ்நாடு அரசு பெற்றுத்தரும் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக ஏற்படுத்தியுள்ள விழிப்புணர்வின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் தைரியமாக புகார் அளிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் மீது உறுதியான நடவடிக்கை எடுத்து வரும் தமிழ்நாடு அரசை உயர்நீதிமன்றமே பாராட்டியுள்ளதாகவும் அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கு முதலமைச்சர் மீது இருக்கும் நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் அப்பா எனும் அன்பு சொல் என்றும் அதை பொறுத்துக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பெண்களை அச்சுறுத்த நினைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்கீகாரம் இல்லாத சிபிஎஸ்இ பள்ளியில் படித்த மாணவர்கள் மாநில அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் தேர்வு எழுத இருக்கிறார்கள். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அங்கீகாரம் இல்லாத சிபிஎஸ்இ பள்ளியில் பயின்ற 19 மாணவர்கள் தமிழக அரசின் மாநில பாடப்பிரிவில் தேர்வு எழுத உள்ளதாக தெரிவித்துள்ளனர். பட்டுக்கோட்டை அருகே நடுபிக்காடு பகுதியில் இயங்கி வரும் பிரைம் என்கின்ற சிபிஎஸ்இ பள்ளி அங்கீகாரம் இல்லாமல் இயங்கி வந்ததால் அப்பள்ளியில் பயின்ற 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுத முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தஞ்சை ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய ஆட்சியர் பிரியங்கா மாணவர்களுக்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செயலரிடமும் பேசி நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். இல்லையெனில் NIOS திட்டத்தில் வரும் அக்டோபர் மாதம்தான் சிபிஎஸ்இ தேர்வு எழுத முடியும் எனவும் தெரிவித்தார். பேச்சுவார்த்தையின் போது 19 மாணவர்களும் அக்டோபர் மாதமே சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதிக் கொள்வதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் திடீர் திருப்பமாக நடப்பாண்டில் மாநில பாடத்திட்டத்தில் தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டுமென மாணவர்களின் பெற்றோர்கள் ஆட்சியர் பிரியங்கா பங்கஜத்திடம் கோரிக்கை வைத்தனர். இதனை ஆட்சியர் பள்ளி கல்வித்துறையிடம் கொண்டு சென்றார். பெற்றோரின் கோரிக்கை ஏற்கப்பட்ட நிலையில் 19 மாணவர்களும் பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு மாநில பாடத்திட்டத்தை பயிற்றுவிக்க ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தை ஜப்தி செய்ய வந்த நீதிமன்ற ஊழியர்களுடன் பயணிகள் வாக்குவாதம் செய்யும் காட்சிகள் தான் இவை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியைச் சேர்ந்த வினோத் என்பவர் கடந்த 2019ஆம் ஆண்டு பரமக்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவர் மீது அரசு பேருந்து மோதியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த வினோத் இழப்பீடு கேட்டு பரமக்குடி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் வினோத்திற்கு 14 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. எனினும் 2 ஆண்டுகளாக நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாமல் போக்குவரத்து கழக ஊழியர்கள் இழப்பீடு வழங்காமல் கால தாமதம் செய்து வந்ததால் அரசு பேருந்தை ஜப்தி செய்ய பரமக்குடி சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் அரசு பேருந்தை ஜப்தி செய்ய நீதிமன்ற ஊழியர்கள் சென்றபோது பயணிகளுக்கும் நீதிமன்ற ஊழியர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அடுத்து மாற்று பேருந்தில் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. பழனி மலையடிவாரத்தில் உள்ள சித்தர் புலிப்பாணி ஜீவ சமாதியில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற யாகத்தில் ஜப்பானை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் சித்தர் போகர் மற்றும் புலிப்பாணி எழுதிய ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க 100க்கும் மேற்பட்ட மூலிகைகள் பயன்படுத்தி நடைபெற்ற யாகத்தில் ஜப்பான் பக்தர்கள் கலந்து கொண்டனர். உலக நலன் வேண்டி, சுயநலம் இல்லாமல் உலக நலன் வேண்டி எல்லாரும் நல்லபடியாக இருக்க வேண்டும், உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே இந்த யாகத்தை நடத்தி வருகிறார்கள். people and Tamil people, so I hope the many Japanese to take the here. இந்த நிகழ்ச்சியில் பழனி ஆதீனம் சிவானந்த புலிப்பாணி சுவாமிகள், இளைய பட்டம் செல்வநாதன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நாமக்கல்லில் குடியிருப்பு பாதையை மறைத்து கட்டப்படவிருந்த அரசு கட்டட பணிகளை தடுத்து நிறுத்திய மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்த காட்சிகள் தான் இவை. நாமக்கல் கலைவாணி நகரில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புதிய குடியிருப்புக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள மாவட்ட ஆட்சியர் உமா வருகை தந்தார். அப்போது தங்களது குடியிருப்பு பகுதி பாதையை மறைத்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கட்டடங்கள் அமைக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனால் அதிகாரிகளை கடிந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ள பாதையை மறைத்து கட்டடங்கள் கட்டக்கூடாது என்றார். 2000 நம்ம தான் அரசாங்கத்தில் பட்டா கொடுத்துருக்கோம்.
அதனால இந்த இடத்துல இருந்து நீங்க 10 மீட்டர் அளப்பீங்களா எத்தனை மீட்டர் அளப்பீங்களோ பூமி பூஜை போட்டுக்கோங்க, நீ எப்படி நீங்க கட்டணமோ கட்டிக்கோங்க. ஆனா இந்த இடம் ரோடா தான் இருக்கும். இதுல அனாவசியமா இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வர விட்டுறாதீங்க. ரொம்ப நன்றி. பாதைக்கான பிரச்சனை முடிவுக்கு வந்ததால் அப்பகுதி மக்கள் கையெடுத்து கும்பிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்தனர். தமிழ்நாட்டிற்கு நிதி தராததால் டெல்லியில் மத்திய கல்வி அமைச்சகத்தை மாணவர்கள் முற்றுகையிட முயன்றனர். தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 2148 கோடியை உடனே வழங்க வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிப்பதற்கு முயற்சிக்க கூடாது. தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்க மறுத்ததை கண்டித்து மத்திய கல்வி அமைச்சகத்தை முற்றுகையிட முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி அளிக்க சட்டத்தில் இடமில்லை என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியதற்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு எழுந்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சரை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் அமைப்பினர் போராடி வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்க மறுத்த மத்திய அமைச்சரை கண்டித்து டெல்லியில் உள்ள மத்திய கல்வி அமைச்சக அலுவலகத்தை இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பில் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அமெரிக்காவில் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறிய இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டது குறித்து விகடன் இணையதளத்தில் வெளியான கார்ட்டூன் பதிவை அடுத்து அந்த இணையதளம் முடக்கப்பட்டது. இதனை கண்டித்து சேப்பாக்கத்தில் உள்ள சென்னை பத்திரிகையாளர் மன்ற அலுவலக வளாகத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த பத்திரிகையாளர் இந்து என்றாம் உள்ளிட்ட ஏராளமான பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவாகவும் ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் 23வது தேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள சாம்பியன்ஷிப் போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறும் போட்டிகளில் நாடு முழுவதிலும் இருந்து 1476 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். தொடக்க விழாவில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டிக்கான சுடரை வழங்க பாரிஸ் பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற நவ்தீப் சிங் மைதானத்தில் ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அர்ஜுனா விருது வென்ற தமிழக பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன் உறுதிமொழி வாசிக்க மற்ற வீரர்கள் ஏற்றுக்கொண்டனர். பின்னர் விளையாட்டுத் திறன் மற்றும் உணர்வை குறிக்கும் வகையில் 500 பலூன்கள் பறக்கவிடப்பட்டது. நிறைவாக நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதுவரை சர்வதேச போட்டிகளில் மட்டும் நமது மாற்றுத்திறனாளி வீரர்கள் 46 பதக்கங்களை வென்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். அண்ணாமலைக்கு நம்ம கேட்போம், நேருக்கு நேர கேட்போம், இந்தி எதற்காக தேவை? எனக்கு அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க. உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை? ஒரு காரணம். அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்க கூடாதா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியதற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எழுப்பிய கேள்விதான் இது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் சீமான் ஆஜரானார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநிலங்கள் கொடுக்கும் வரி வருவாயின் பெருக்கம்தான் மத்திய அரசின் நிதி என்றும் கல்வி என்பது ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமை என்றும் தெரிவித்தார். நீங்க இந்த நாட்டில் வாழ முடியும், இந்தி தெரிஞ்சால்தான் இந்த நாட்டின் குடிமக்கள் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதை ஏற்க முடியாது. தொடர்ந்து பேசிய நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான், இந்தி தேவை என்றால் யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளும் நிலை இருக்கும் போது அதை கட்டாயமாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். தனிப்பட்ட விருப்பத்தை ஆளுநர் செயல்படுத்த அரசியல் சாசனத்தில் இடம் இல்லை என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தனிப்பட்ட விருப்ப அதிகாரத்தை ஆளுநர் செயல்படுத்த அரசியல் சாசனத்தில் இடம் இல்லை என்று எழுத்துப்பூர்வ வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு முன்வைத்துள்ளது. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மற்றும் பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் மகாதேவன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான தமிழ்நாடு அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் வழங்கும்படி முறையிட்டார். இதை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்ட நிலையில் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி, அபிஷேக் சிங்வி, ராகேஷ் திவேதி, பி வில்சன் ஆகியோர் தரப்பில் எழுத்துப்பூர்வ வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அதில் அரசியல் சாசனப்படி ஆளுநர் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க உத்தரவிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. அரசியல் சாசனத்திற்கு எதிராக குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் மசோதாக்களை அனுப்பியது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது.
பாரதியாரின் பெயரில் பல்கலைக்கழகம் இருந்தும் அவருக்கான இருக்கை இல்லை என தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் பாரதி ஆய்வாளர் சீனி விஸ்வநாதனுக்கு நடைபெற்ற பாராட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் RN ரவி, பாரதியார் சுதந்திர போராட்ட வீரர், தேசியவாதி, கவிஞர் என பல பரிமாணங்களை கொண்டவர் என்றும் அவரது படைப்புகள் அனைத்தும் காலம் கடந்து பேசப்படக்கூடியவை என்றார். Why is it that Prime Minister Narendra Modi has to set up a Subramania Bharati chair in BHU? Why not we have Subramania Bharati chair here? Here we talk about Tamil language in the same way that for 6 decades the rulers of this country talked about removing poverty and they kept adding number of poor. தமிழ் என்று பேசுகிறார்களே தவிர தமிழருக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் எந்த சேவையையும் செய்யவில்லை என பேசிய ஆளுநர் RN ரவி, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் 3 இளைஞர்கள் கொல்லப்பட்ட வழக்கில் ரவுடியின் காதலி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 14ஆம் தேதி புதுச்சேரி ரெயின்போ நகரில் உழவர்கரையைச் சேர்ந்த பிரபல ரவுடியின் மகன் ரிஷி மற்றும் அவரது நண்பர்கள் தேவகுமார், ஆதித்யா ஆகியோர் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக ரவுடி சத்யா, 17 வயது சிறுவன் உள்பட 10 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் இவ்வழக்கில் பெரியார் நகரைச் சேர்ந்த ஆப்ரகாம் மற்றும் அரிஷ் பல்லாஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ரவுடி சத்யாவின் காதலி சுமித்ராவை காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். காதலர் தினம் கொண்டாட கடந்த 13ஆம் தேதி ரவுடி சத்யாவும் சுமித்ராவும் பாண்டி மெரினா கடற்கரைக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு வந்த ரஸ் மற்றும் அவரது நண்பர்களை கண்ட சத்யா, தன்னை நோட்டமிட வந்தீர்களா என கேட்டதாக தெரிகிறது. அப்போது கண்காணிக்க வந்தவர்களை சும்மா விட்டுவிடாதே என சுமித்ராவின் பேச்சை கேட்டு சத்யா அவர்களை தீர்த்து கட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் கொலை சம்பவத்தை வீடியோ கால் மூலம் சுமித்ராவுக்கு காட்டியதாக வாக்குமூலத்தில் கூறியுள்ளனர். கைதான 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கும் நிலையில் ஆளுநர் ஆனந்திபென் பட்டேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சமாஜ்வாதி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் மார்ச் 5ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இதில் பங்கேற்க சென்ற ஆளுநருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆளுநர் உரையை படிக்க தொடங்கியதும் சமாஜ்வாதி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் வெளியேறும்படி முழக்கமிட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் அரசு கும்பமேளாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை மறைப்பதாக கூறி சமாஜ்வாதி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அஸ்தி சட்டிகளை வைத்து சட்டப்பேரவைக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரம்ஜான் நோன்பு மாதத்தில் இஸ்லாமிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாலை 4 மணிக்கு மேல் கட்டாயம் பணியில் தொடர வேண்டிய அவசியமில்லை என தெலங்கானா அரசு அறிவித்துள்ளது. மார்ச் 2ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ரம்ஜான் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. நோன்பு இருக்கும் இஸ்லாமிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பொதுத்துறை நிறுவன பணியாளர்கள், அரசு ஒப்பந்த நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் உள்ளிட்டோர் தொழுகையில் ஈடுபடும் வகையில் மாலை 4 மணிக்கு அலுவலகங்களிலிருந்து செல்லலாம் என தெலங்கானா தலைமைச் செயலாளர் கூறியுள்ளார். அத்தியாவசிய பணிகள் மற்றும் தங்கள் இருப்பு அவசியம் என்ற பணிகளில் இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த அறிவிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் இந்த உத்தரவை கடுமையாக விமர்சித்துள்ள பாஜக, யாரை திருப்திப்படுத்த இந்த சலுகையை மாநில அரசு வழங்குகிறது என கேள்வி எழுப்பியுள்ளது. நவராத்திரியின் போது விரதமிருந்த இந்துக்களுக்கு இதுபோன்ற சலுகைகளை வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுப்பதாக மாநில பாஜக தலைவர் முரளிதர் ராவ் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தங்களது நிறுவனத்தின் தரவுகளை அடித்துவிட்டதாக அமேசான் மீது கர்நாடகாவைச் சேர்ந்த நிறுவனம் அதிர்ச்சி புகார் அளித்திருக்கிறது. தங்கள் நிறுவனத்தின் தரவுகள் அனைத்தும் அழிந்தது தொடர்பாக அமேசான் வெப் சேவை மீது ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்று புகார் அளித்துள்ளது. கர்நாடகாவை மையமாக கொண்டு ஆதர்ஷ் டெவலப்பர்ஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அந்நிறுவனம் தனது நிதி மற்றும் வாடிக்கையாளர்கள் தொடர்பான தரவுகளை அமேசான் வெப் சேவையின் கிளவுட் சேவையை பயன்படுத்தி பாதுகாத்து வந்துள்ளது. இந்நிலையில் 2023ஆம் ஆண்டு மே மாதத்தில் அமேசான் வெப் சேவையின் ஊழியர் சாய்தலாவி சஃபான் என்பவர் கூடுதல் பாதுகாப்பிற்காக சேவையை அப்கிரேட் செய்ய வலியுறுத்தியுள்ளதாக தெரிகிறது. அதன்படி தங்கள் நிறுவனம் சேவையை அப்கிரேட் செய்ததாக ஆதர்ஷ் டெவலப்பர்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் அமேசான் வெப் சேவை நிறுவனத்தின் வாக்குறுதிக்கு மாறாக தங்கள் நிறுவனத்தின் மொத்த தரவுகளும் நடப்பாண்டு ஜனவரி 9ஆம் தேதி காலையில் அழிந்துவிட்டதாக
ஆதர்ஷ் டெவலப்பர்ஸ் நிறுவனம் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளது. இதனால் வாடிக்கையாளர்களிடம் நிலுவைத் தொகையை பெற முடியவில்லை, வரி கட்ட முடியவில்லை என புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரவுகளை இழந்ததால் நாள் ஒன்றுக்கு 5 கோடி ரூபாய் வரை இழப்புகளை சந்தித்து வருவதாகவும், ஜனவரி 31ஆம் தேதி வரை 150 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்நிறுவனம் புகாரில் குறிப்பிட்டுள்ளது. இந்த புகாரின்படி அமேசான் வெப் சேவை நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சீன தொழில்நுட்ப நிறுவனமான ஹுவாவே உலகின் முதல் 3 மடிப்புகள் கொண்ட ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்துள்ளது. தொழில்நுட்ப சந்தையில் முன்னிலை வகிக்க நிறுவனங்கள் புது கண்டுபிடிப்புகளை அறிமுகம் செய்து வருகின்றன. அந்த வரிசையில் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் மேட் எக்ஸ்டி என்ற புதிய மாடல் ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்துள்ளது ஹுவாவே. இது சிறிய டேப்லெட் அளவிற்கு 10.2 இன்ச் திரை கொண்டுள்ளது. வெறும் 3.6 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட மெல்லிய மடிக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் எனவும் கூறப்படுகிறது. தனித்துவமாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக சிலர் கூறிய நிலையில் விலை சற்று அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்தனர். இந்திய மதிப்பில் இந்த போனின் விலை 3,18,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மடிக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் சந்தையில் 23% பங்குடன் ஹுவாவே 2ஆம் இடத்திலும் சாம்சங் முதலிடத்திலும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பென்சில்வேனியா விண்வெளி உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் உள்ள ஜென்கின் டவுனில் விண்வெளி உற்பத்தி நிலையம் இயங்கி வருகிறது. இங்குள்ள கிடங்கில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்படுகிறது. பொதுமக்கள் அனைவரையும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். அவிங்டன் ஜென்கின் டவுன் பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளும் மூடப்பட்டன. காற்றின் தரத்தை தொடர்ந்து கண்காணித்து வரும் அதிகாரிகள் சுமார் 1.5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வணிக நிறுவனங்களை மறு அறிவிப்பு வரும் வரை மூட உத்தரவிட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்திட மத்திய அரசின் பங்குத் தொகையை குறிப்பிட்ட காலத்திற்குள் விடுவிக்க மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் திறன்மிகு குழந்தைகள் மையம், மகளிர் சக்தி இயக்கம், குழந்தைகள் பாதுகாப்பு சேவைகள் திட்டம் போன்ற மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்களுக்கு சுமார் 716 கோடி ரூபாய் செலவழிக்கப்படாமல் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். பெரும்பாலான சமயங்களில் மத்திய அரசின் நிதி பங்கு காலாண்டின் இறுதியிலோ அல்லது அடுத்த நிதியாண்டின் முதல் காலாண்டிலோ தான் வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஒதுக்கும் தொகையை இத்திட்டங்களுக்கு குறுகிய காலத்திற்குள் பயன்படுத்த இயலாத நிலை உள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். PMMVY திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 304 கோடி ரூபாயில் மத்திய அரசின் பங்கான 184 கோடி ரூபாய் இதுவரை வழங்கப்படாமல் உள்ளதாகவும் பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்க முடியாத நிலை இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசின் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திட ஏதுவாக மத்திய அரசின் திட்டங்களுக்கான பங்குத் தொகையை அந்தந்த நிதியாண்டுக்குள்ளேயே விடுவித்திடவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்.